ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. பிகாஸ் என்னோட வீட்டு ஃபங்க்ஷனை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக நினைச்சு சூப்பராக எங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக மறக்க முடியாமல் ஒரு நிகழ்வாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என் கையாலே சமைச்சு கொடுக்குற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை விருந்துனா அதுக்கு முதல் நாள் காலையிலேருந்து இந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் இந்த வேலை பார்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தலை, புதினா தலை எல்லாத்தையும் ஆஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ஹஸ்பண்ட் மட்டன் வாங்குறதுக்காகவே போனோம். மட்டனை முன்கூட்டியே வாங்கி அதை ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியில் போட்டு ரொம்ப பல வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முதல் நாள் நைட்டு எவ்வளோ லேட்டாக வாங்குறோமோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே டேரெக்டாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 to 4.5 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம்னு பிளான் இருக்கு. எப்படி ஒரு சட்டியில் செய்ய முடியாது, ஸோ 2 சட்டியில் செய்யறதுனால 2.5 கிலோ மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு என்னோடது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் இது பார்த்தேன். கண்டிப்பாக இது யாருக்காவது ஒருத்தவங்காவது யூஸ் ஆகும். கித்துல் கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் வட்லாப்போ செய்வீங்களோ நோம்பு டைமில் ஸ்பெஷலாக கண்டிப்பாக இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கலரும் சரி, அந்த இனிப்பும் சரி பயங்கரமாக இருக்கும். கறி கிட்டத்தட்ட பிரியாணிக்கு தால்ச்சாக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 கிலோ தேவைப்படுது. சரி, இந்த ஆடு எவ்வளோ பார்த்தா 6 கிலோ 6.5 கிலோ இருந்துச்சு. சரி, அதவே அப்படியே வெட்டி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக வாங்கியாச்சு நாங்கள். ஆனால் உண்மையாகவே கறி பயங்கர சூப்பராக இருந்துச்சு. கறினால தான் பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. சிக்கன் ஒரு 4 சிக்கன் வாங்கியாச்சு. அது முத நாளே வாங்கி அப்படியே கையோட கழுவி சிக்கன் 65க்கு மசாலா போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். நான் கறி கட் பண்ணும்போது அந்த அண்ணா கேட்டு கட் பண்ணாங்க. ஒவ்வொரு பீஸு பெரிய பெரிய பீஸ் மாதிரி கடையில் பிரியாணி வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு கட் பண்ணி கொடுத்தனால தான் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி என்னோட சேனலில் தால்ச்சா, கத்திரிக்காய் கட்டா இந்த மாதிரி நிறையா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வேணுங்கிறவங்க எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதோட லிங்கை மட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லா டைமும் அந்த ப்ராசஸை காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சுன்றக்காக காமிக்கல. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் குக் பண்ணுறதுக்காக அங்கங்கே சின்னதாக லைட்டாக ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இவ்வளோ பெரிய குக்கிங் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு மைண்டு பயங்கர பதட்டமாயிருங்க. ஐயோ இப்போ செஞ்சு முடிச்சிருமா, கரெக்ட் டயத்துக்கு முடிச்சிருமா, கரெக்டாக ரைஸ் வந்துருமா, குழையாம வந்துருமா அப்படி சொல்லிட்டு பயங்கர பதட்டமாக இருக்கும் பார்த்துக்கங்க. பாதி சமையல முடிச்சதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று, பரவாயில்லடா நம்மளும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் செய்வோம், நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவோம். ஆனால் அந்த ப்ராசஸை கையில் எடுக்கிற போது ஒரு பயங்கர பதட்டமாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ பெரிய சமையலை கூட செஞ்சு முடிச்சிடலாம்ல. இந்த சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டை உரிக்கிறதுக்குள்ளேயும் அப்பா இதுக்கே ஒரு 1 to 1.5 மணி நேரம் எடுத்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நான் நினச்சேன் நிறையா தான் அரைச்சி வச்சிருக்கோம், ஸோ இந்த வாரம் தேவையானது மிச்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி சந்தோஷப்பட்டா கொஞ்சம் தாங்க மிச்சம் இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல. பிரியாணி தேவையான அரிசியிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாத்தையுமே செப்பரேட்டாக 2 கிலோக்கு தேவையான மாதிரி அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி பிரித்து வச்சு எல்லாத்தையுமே வச்சுட்டேன். நான் என்னடா பிரியாணி பண்ணுற ப்ராசஸே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்க. வேணும்னா கேளுங்க, நான் லிங்க் அவங்களுக்கு மட்டும் இதில் அனுப்பிச்சு வைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் முன்னாடியே சொன்னாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யாத, வெளியே கூட வாங்கிக்கலாம் விடுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல, என் கையால் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என் ஃபர்ஸ்ட் பொண்ணு ஏஜென்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான். ஆனால் லஞ்ச் இல்லை டின்னர் வச்சிருந்தோம். செம்ம சூப்பராக கிராண்டான ஒரு லஞ்ச் வச்சிருந்தோம் நாங்கள். சரி, இது லஞ்சுன்றனால எப்படி பிரியாணி போட்டால் தான் அது கிராண்டாக இருக்கும். அதனால எப்படி கஷ்டப்படாலும் பரவாயில்ல பிரியாணி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி போட்டாச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. கல்ஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நல்ல ஒரு 4-5 பேர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னா எது நடந்தாலுமே ட்ரீட் கொடுக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ பெரிய சாப்பாடுமே. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் தான் நான் சமைக்கிறத இங்கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க, என் பிள்ளைங்க அங்கிட்டு வந்து கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு மாற்றி அவங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரிட்டன் கிஃப்ட்ல என்னென்ன வச்சிருக்கேன், என்னென்ன வாங்கினேன்றதை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த விளாக்ல எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபன் விளாகாக இருக்கும் உங்களுக்கு. சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. நீ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அன்போட பரிமாறணும், அவ்வளோதான். நீ என்னதான் அழகா ரெடியா இருந்தாலும் ஃபங்க்ஷனப்ப இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வீடியோ கூட எடுப்பாங்க தவிர ஹெல்ப் பண்ணி கழி வைப்போன்னு வர மாட்டாங்க. வாங்க அதை அப்படியே காமிச்சுங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க. பார்த்தீங்களா, அது அப்படியே கிடக்கும். நம்ம இப்படி சேலையெல்லாம் கட்டிட்டு நல்ல பகமானமா மறுபடியும் இப்படி சோப்பில் கை வச்சு இப்படி கழுவும் போது வர வேதனை இருக்கே. உண்மையாகவே இப்போல்லாம் இந்த மாதிரி அழகாக சேலை கட்டிட்டு அழகாக 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு அப்படி தான் இருக்க தோணுதே தவிர வரைஞ்சி கட்டிட்டு மறுபடியும் வெள்ளைக்கலோடு தோணவே மாட்டேங்குதுப்பா. எனக்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா 2 சட்டி சோறுமே ஒரே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உப்பு முதற்கொண்டு காரம் முதற்கொண்டு வெந்த விதம் எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பிகாஸ் பிரியாணி பண்ண நமக்கு தான் தெரியும், ஒரு டைம் பண்ணுற மாதிரி இன்னொரு டைம் வரவே வராது. அது என்னடா மிஸ்டேக் பண்ணோன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு உண்மையாகவே எனக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருந்த அரிசி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ப்ரௌன் கலர் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அதுதான்
தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கறி எங்கே வாங்கியிருந்தேன்னா பாம் சூப்பர் மார்க்கெட் இருக்கியா, நியர் டு த RTA பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒன் டைம் அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த மாதிரி லார்ஜர் குவான்டிட்டியில் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்குலாம் பிளேட்டில் தான் சர்வ் பண்ணோம், பெரியவங்களுக்கு மட்டும் தான் வாழையில வச்சோம். ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழையில சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாமே ட்ரெடிஷனல் அட்டையில் வேற வந்திருந்தாங்களா, உட்காரத்துக்கு எந்திரிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க பிள்ளைங்க. அதனால அதுங்களுக்கு பிளேட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்டைம் வசதி இல்லைன்னா சோஃபாவில் கூட உட்காந்து சாப்பிட்டுப்பாங்கன்றதுக்காக அவங்களுக்கு பிளேட்டும் பெரியவங்களுக்கு ஃபுல்லாக வாழையில சர்வ் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ஏஜென்ட் பண்ண ஃபங்க்ஷனை போய் எதுக்கு இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு. இது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இப்படி தான் கொண்டாடணும். ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், நல்லா கேங்காக உட்காந்து சிரிக்கணும், பேசணும், எல்லாம் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று கூடணும். எங்களுக்கு அதுதான் மெயின். எங்களுக்கு தேவை ஒரு நல்ல அக்கேஷன், அதுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வேணும். அது நோம்பா இருந்தாலும் என்ன, தீபாவளியாக இருந்தாலும், யார் ஏஜென்ட் பண்ணா என்ன, நாங்கெல்லாம் ஒன்று கூடணும், அவ்வளோதாங்க. இன்னொரு என் மைண்டில் பெருசாக தோணிட்டு இருந்தது என்னன்னா, என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் திருப்பி செஞ்சு பார்த்து அழகு பார்த்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, லைஃப்பில் ஒன் டைம் தான் நடக்க போகிறது. இந்த மாதிரி மூமெண்ட்டை அழகாக நமக்கு மெமரபிளாக கிரியேட் பண்ணி கொடுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது சூப்பராக சமைச்சு கொடுக்கணும், நம்ம அழகாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட பிளானாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எங்கள் கேங்கில் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து யாருக்கு நடத்தணும்னா பிருந்தா அவங்க பொண்ணுக்கு தான் நடத்தணும். அதுக்கப்புறம் எங்கள் கேங்கில் யார் ஏஜென்ட் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் டே, 7th டே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி போடுவாங்க. அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் புதுசாலாம் பண்ணலை. எங்களுக்கு தேவை ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு செலிப்ரேஷன் மூடு, அவ்வளோதான் எங்களுக்கு. மெயினாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு சாரீ கட்டுறதுக்கு ஒரு நாள் வேணும்ப்பா. ஏன்னா கொண்டு வந்த சாரீலாம் கட்டுறதே வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தனியாக சாரீ கட்டுறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேது. யாராவது கட்டுங்க பிள்ளைங்களான்னு கேட்டாலும் கட்டியும் தொலைய மாட்டேங்குதுங்க. ஊட்டுப்பா அவனுக்கு. ஊட்டுப்பா கறி. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி சேரீ தான் கட்டிட்டு வருவாங்க அத்தனை பேர். அதுவே ஒரு பயங்கர ஒரு வைபாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வைப்பில் பிரியாணி மனத்தோடு அப்படியே உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே கல்யாண வீடு மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வீடு. ஃபர்ஸ்ட் ஜென்ஸுக்கு சுட சர்வ் பண்ணியாச்சு, அவங்களோட சேர்ந்து அப்படியே கிட்ஸையும் உட்கார வச்சாச்சு. லேடிஸ் எல்லாரும் பொறுமையாக நின்று அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டே இருந்தோம். வேணான்னு சொன்னாலும் விடலையே, ஃபுல்லாக சர்வ் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும். செம்ம சூப்பராக எல்லாருக்கும் ஃபுல்லாக சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் லேடிஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்தோம். இன்னொன்று என்னன்னா, எப்பவுமே லேடிஸ் நாங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்றது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா கலகலன்னு சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக அப்படியே எல்லாம் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த விதமான அப்படியே பரபரப்பு இல்லாமல் அமைதியாக உட்காந்து சாப்பிடணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் லேடிஸ் மட்டும் உட்காந்து சாப்பிட்டா செம்ம ஃபன்னாக இருக்கும். அது உண்மையாகவே எப்படி எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சேன்றதுல இருந்து எல்லாத்தையும் அப்போதான் நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பொறுமையாக சாப்பிடுவோம். உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரமாகவே நான் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கடைசியாக சோறு மட்டும் நான் லேட்டாக தான் நான் போட்டேன். ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி ஆயிடுச்சு. நான் அவ்வளோ கொதிக்க வச்சு நான் போடும்போது மணி 12 மணி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பிரியாணி ஹீட் பண்ணணும் அவசியம் இருக்காது பார்த்தீங்களா. அதனால லேட்டாக தான் நான் போட்டேன். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் என்னோட பிரியாணி வந்து தம்மில் தான் இருந்துச்சு. அவ்வளோ லேட்டாக தான் நான் போட்டனால நல்லா கொதிக்க சர்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. சப்போஸ் பிரியாணி ஆறி இருந்தால் கூட ரீஹீட் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, ஹீட் இல்லாத பிரியாணி சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கொதிக்க அள்ளி போடும்போது கல்யாண வீட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அள்ளி போடும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் எப்பவுமே மட்டன் வந்து லுல்லுல தான் நான் வாங்குவேன். இந்த டைம் சமினாங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா ஜாகிரனா, அந்த என்ன சொன்னாங்க, பாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கம்மா நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட், ஹாப்பியான மூமெண்ட் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ரியல் வாய்ஸோட போடணும்னு தான் ஆசை. பட் ஆனால் நிறைய க்ரௌட் இருந்தனால கிட்ஸ் பயங்கரமான சவுண்டாக இருந்துச்சு. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி போட முடியல டேரெக்டாக எனக்கு. இந்த மாதிரி லேடிஸாக உட்காந்து சாப்பிடும் போது செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. அந்த ரியல் வாய்ஸை போட்டுருந்தா இன்னும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சொன்ன மாதிரி நிறைய கிட்ஸ் பின்னாடி ஓடிட்டே இருந்தாங்களா, அந்த வாய்ஸ் தான் இதை விட ரொம்ப ஹைப்பாக கேட்கும். அந்த மாதிரி ரியல் ஆடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ நான் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி வாழையில பிரியாணியை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சாரி அந்த மாதிரிலாம் கட்டிட்டு உட்காந்து சாப்பிடும் போது அப்படியே ஊரில் கல்யாண வீடு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா? கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருக்குன்றது என் கூட கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிடும் போது எல்லா ஜென்ஸும் எனக்காக சர்வ் பண்ணாங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சர்வ் பண்ணுற ஹஸ்பண்ட் அப்படியே அவங்க ஒய்ஃபை மட்டும் தனியாக ஒரு கவனிப்பாங்க பாருங்க. அடடா அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தாங்க சாரி 2 years பிஃபோரேவும். அதை தான் நான் இப்போ கட்டியிருந்தேன். பட் சமினா பிருந்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல் நாள் போய் சாரி எடுத்து அதுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மோடு ஒன்று ஆரம்பிச்சிடும் நமக்கு. என் ஹஸ்பண்ட் ஜென்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு கடைசியில் ஏன் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. அப்படியேவும் வேற எதுக்கு நினைக்கிறீங்க, இருக்கிற மொத்த ஃப்ரெண்ட்ஸு வெறுப்பேற்றணும். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும், ஊட்டி விடணும், 50 பேர் பார்த்து கிண்டல் பண்ணணும். இதுதான், வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சாமான கழுவி போட்டு லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே டீ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெரிய ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க போறாங்க. குக்கிங் வேலை எல்லாத்தையும் மொத்தமா பார்த்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் நிக்க கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே டீயும் போட்டு வச்சுட்டேன். என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், முன்னாடி ஃபர்ஸ்ட் டீ போட்டு வச்சுறது என்னோட பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா டீ குடிக்கிறவங்க 1-2 பேர் கூட கிடையாது, அதுவும் இல்லாம ரிப்பீட்டடா வேற டீ குடிப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வேலை டீ போடுறதா எனக்கு. என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஃபங்க்ஷன்லயும் சரி 7th டே ஃபங்க்ஷன்லயும் சரி ஒன்லி கிட்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. இது எல்லா ஃபேமிலி வரணும், எல்லா அன்னைமாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்றக்காக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சதேவும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப அவங்க எல்லாருமே வந்து சாஃபிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன, நமக்கு லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போற ஒரு மெமரியா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபங்க்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நாங்க துபாயில இருக்கோம், என் பொண்ணு லாஸ்ட் மந்த் தான் ஏஜ் பண்ணிச்சு, போன வாரம் தான் ஏஜ் பண்ணிச்சு, எங்களால இந்த மாதிரிலாம் செய்ய முடியல, நான் தனியா இருந்தேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாங்கை போட்டுட்டு அவ்வளோ பேர் சீர்தடை தூக்கிட்டு உள்ளே வரும்போது அந்த வைப் இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் என் இடத்துல இருந்தால் தான் அதோட ஹாப்பினஸ் என்னால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து இந்தியாவில் வந்து டீப் சவுத்து, தேனி, மதுரை தெரியுமா, அந்த சைடு நான். எங்கள் ஊர் சைடுலாம் எப்படின்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனையும் அப்படியே சூப்பராக பெருசாக கிராண்டாக பண்ணுவாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் பிறந்துட்டு இதெல்லாம் செய்யலை, கலகலப்பா இல்லைனா தான் நமக்கு ஆச்சரியம். இப்போ புரியுதா இந்த வைப் எங்கேருந்து வந்துச்சுன்னு. மெயினாக இந்த மாதிரி ஏஜ் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லாம் யாருமே செய்கிறது இல்லை தான். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாங்கை வந்து ஸ்பீக்கர்ல போட்டுருவாங்க பார்த்துக்கங்க. அந்த சாங்கை கேட்டாவே தெரிஞ்சிட்டு யார் வீட்லயும் ஒரு பிள்ளை ஏஜ்ட பண்ணிக்க சொல்லிட்டு அந்த வைபே பயங்கரமா இருக்கும். முஸ்லீம்ஸ்ல யாரும் இந்த மாதிரி சீரியல் செட்லாம் போட மாட்டாங்க. அந்த சாங்கை தவிர மற்ற நடக்கிற எல்லா ப்ரொசீஜரும் மோரோவர் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க என்னன்னா தாய் மாமாவும் நனிமா வீட்டுல இருந்து நமக்கு சீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் இங்க தாய் மாமா நன்னிமா அந்த மாதிரி இங்க யாரும் ப்ரொசீஜரா பண்ண முடியாதுல்ல. அதனால இங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மாமியா மாறிடுவாங்க, அங்க இங்க இருக்க எல்லா அங்கிள்ஸும் மாமாவா மாறிடுவாங்க. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கேவும். நம்ம எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை இவ்வளோ ஹாப்பியாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக எடுத்து செய்கிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் இருக்கணும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப எப்பவுமே கிராட்டிடியூடோடு எடுத்துக்கணும். ரொம்ப வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ சர்க்கிளை நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா நம்ம லைஃப்பில், இவ்வளோ நம்ம கூட நல்ல நல்ல பீப்புள்ஸ் நம்ம கூட வச்சிருக்கோமா நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ இருக்க ஒரு பிஸியான வேர்ல்டில் யாருமே இந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஆஃப்டர் கொரோனா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு கேங், ஒரு ஹாப்பினஸ் அப்போ தான் எல்லாருமே ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தோம். அந்த கொரோனா டைம் தான் நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களை கூட நமக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சது மெயினாக அந்த டைம் தான். சாஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே அது பக்கத்துலேயே நின்று அவங்களோட ஃபேஸ்லேயும் பாருங்க அந்த ஹாப்பினஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. மெயினாக என்னன்னா கிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பாவடை கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இந்த யூனிஃபார்மில் இருப்பாங்க, அப்படிலாம் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. மெயினாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வரும்போது பாவடை கட்டிட்டு வந்து தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு ட்ரெடிஷனல் லுக்கில் வரும்போது நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. மெயினாக இவங்களை பாருங்களேன், பேண்ட் ஷர்ட்லேயே பார்த்துட்டு வேட்டி ஷர்ட்டில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாரும், மாஷாஅல்லாஹ் இல்லை சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபங்க்ஷன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் சாஃபிக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம், மேக்கப் ஐட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க. அது போக எல்லாரும் ஒரு பிளேட் செப்பரேட்டாக எடுத்து சாஃபிக்கு அவங்க பர்சனலாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ட்ரெஸ்ஸு, சிலர் ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே அவங்கவுங்க இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும் போது அப்படியே ஒரு வீடியோ கடைசியில் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்க. இந்த மாதிரி ஏஜ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அது எல்லாத்தையும் கிஃப்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 25ல இருந்து ஒரு 30 பிளேட்டாவது கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுல ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அதெல்லாம் போக அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்குமோ ஒவ்வொன்று தேடி தேடி பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க. ஈவன் ஸ்லிப்பர் முதற்கொண்டு எல்லாமே இந்த கிஃப்ட் பிளேட்ல வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு லிஸ்ட் போட்டு அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. பெண்டு கலண்டர்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும் போது ஒரு ஃபன் வீடியோவை போட்டிருப்போம், பேக் பண்ணும் போது ஒரு ஃபன் வீடியோவை நான் போட்டிருப்பேன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்கு, அது கண்டிப்பா உண்மை. அந்த கிஃப்ட் ராப் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இட்ஸ் டேக் ஒரு 4 to 5 hours கண்டிப்பா எடுத்துரும். ஃபர்ஸ்ட் கிளிங் ரேக் பண்ணி அதுக்கு மேல கிஃப்ட் ரேக் பண்ணி பயங்கரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல ஒவ்வொருத்தவங்களோட கிஃப்ட்டும் தனித்தனியா வச்சு அதுல அவங்களோட பேரெல்லாம் ஒட்டி அந்த பிளேட்டை அப்படியே தூக்கி அவங்க கிஃப்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஏஜ் பண்ண ஃபங்க்ஷனே அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்க. அதுல எல்லாமே ஒரே வீடியோல நான் போட்டிருப்பேன். என் வீட்டில் நடந்த ஒரு குட் நியூஸ் உங்க கூட ஒரு அழகான ஒரு வீடியோவா எடுத்து எனக்கு ஒரு மெமரியா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கும் கண்டிப்பா சின்ன சந்தோஷமாவது கிடைக்கும் நான் நம்புறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஏன் சொல்லணும்னு சண்டை வேற போட்டாங்க. நாங்க யூடியூப்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா, எங்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொன்னா என்னன்னு சொல்லிட்டு உண்மையாவே மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா. என்னோட பெரிய பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து மீனா பஜார்ல
ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தது. இது வந்து ஒரு லெஹங்கா டைப்பில் தான் வரும். அது குட்டி ஷாலாக வந்துருந்துச்சு. அதை நான் பாவாடை தானியான அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஷால் எடுத்து போட்டு அப்படியே பாவாடை தானி மாதிரி அதை போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப சூப்பராக, அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு இப்போ என்னோட செகண்ட் பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ப்ராப்பரான லெஹங்கா தான். அதை அப்படியே அவங்களோட அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது லெஹங்கா ஷாலை வந்து தலைக்கு போட்டுட்டு உள்ள இருக்க ஒயிட் கலர் ஷால் ஒன்று வாங்கி அதை அப்படியே பாவாடை தானி மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாத்திமா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்புறேன். எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க. காந்தாரி அழுகாத சாஃபி. வந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக சாயங்காலம் முடி இருந்து டீ டைம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனாங்க. நிறைய பேர் சீக்கிரம் போயிட்டாங்க பிகாஸ் நெக்ஸ்ட் டே மண்டேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டிஸ்போஸ் ஆனாங்க. இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும் போது ரமதான் டைம்ல எல்லாம் எல்லாரும் ஒன்றா வந்துட்டு படார்னு எல்லாரும் ஒன்றா வெளியே போயிட்டாங்க வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு மாதிரி வெறிச்சோடு ஆகி போயிரு வீடெல்லாம். அதான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, தூரமாக இருக்கவங்க தான் போயிட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. நான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே. நிறைய பேர் துபாயில் இருக்கவங்க இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சம்டைம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அமைகிறதுக்கு நானும் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பெரிய ஆட்கள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒத்துமையாக இருக்கோமோ அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளைங்க எல்லாரும் அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே பிள்ளைங்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டானோம். அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது டெய்லி காலை மீட் பண்ணி அப்படியே கீழேயே ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போட்டு அப்படி தான் நீங்கள் இந்த ஊர் நான் இந்த ஒரு தமிழா அப்படி இப்படி சொல்லி தான் அப்படியே ஒரு கேங்கை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். அப்போ எல்லாம் எங்கள் பிள்ளைங்க KG1 KG2 அப்படி தான் படிச்சுட்டு தாங்க. இப்போ எல்லாருமே 10th 12th அப்படி போயிட்டாங்க. நாட்கள் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அன்னைக்கே உட்காந்து நைட்டோட நைட்டாக அவ்வளோ டயர்ட்லையும் பிரிச்சாச்சு. அது அப்படியே பிரிக்கலன்னா தூக்கம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, அது கூட இருக்க எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணுன்றது மற்ற எல்லாருமே பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க. சரி பிள்ளைங்களோட உட்காந்து பிரிச்சாதானே அது ஒரு ஆர்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இவங்க இருக்கும் போதே உட்காந்து ஃபுல்லாக பிரித்து பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கிஃப்ட்டுமே. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கிஃப்ட் பிரித்த வீடியோவை இந்த வீடியோ கூட ஜாயின் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அப்படி ஜாயின் பண்ணால் ரொம்ப டூ லாங் ஆகிடும். கண்டிப்பாக தனியாக அது ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் சாஃபிக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஃபிஷ் காந்தாரி வாங்கி கொடுத்தாங்க. அது எவ்வளோ உரப்பாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் பொண்ணு பிருந்தா அவங்க பொண்ணு அந்த இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஸ்பைசியாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க அந்த பிள்ளைங்க ரெண்டும். இதெல்லாம் பயங்கர ஸ்பைசி. இவங்கனால யாருனாலும் சாப்பிட முடியல. ஆனால் எப்படி ஈமா அடக்க முடியுமா அவங்களுக்கு? இருந்தாலும் அந்த ஸ்பைசஸ் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் சாப்பிட முடியாமல் சாப்பிடாதவங்களுக்கு வாயில வேற திணிச்சு விட்டுருக்காங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை எப்படி நான் சாப்பிட்ட ஸ்பைசஸை நீயும் சாப்பிடணுன்றதுக்காக மாம்புட்டு பேர் மாற்றி அந்த உரப்பை ஊட்டிக்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா யாருனாலும் அந்த உரப்பை தாங்கவே முடியல. அவ்வளோ உரைக்குங்க அந்த ஃபிஷ் காந்தாரி. அஃப்சலடையெல்லாம் வாயில வைக்க அரண்டார் வேண்டாரு. அது எப்படி ஜி முடியாது ஜி, நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாயில உனக்கு ஒரு அமுக்கு எனக்கு ஒரு அமுக்கு. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். வீடு ஃபுல்லாக பயங்கர தலைகீழாக மாறிடுச்சு. இதை ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணி மறுபடியும் டே டு டே லைஃப்பில் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு பயங்கரமான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவை கடைசி முடி பார்க்குற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொன்று ரீட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.